வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தான். நம்ம கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. வர வழியில் வந்து நம்ம சேரனை வந்து பார்த்துடுறாங்க. வந்து பார்த்துட்டு நான் போயிட்டு பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. நம்ம சேரனும் வந்து கார்த்திகாவை பார்த்துடுறாங்க. இருந்தாலும் வந்து ரோட்டில் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கார்த்திகாவுக்கு எப்படியாவது பேசியே ஆகணும், ஏன்னா இதை விட்டால் நம்ம சேரன் மாமாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. சரிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "சரண் மாமா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் கேட்குறாங்க. உடனே வந்து, "நான் நல்லா இருக்கேன் மாமா. மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. அன்றைக்கி நடந்ததுக்கு ரொம்பவே நான் சாரி மாமா. நான் அப்படிலாம் எங்கள் அப்பா அம்மா பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை." அப்படின்னோடனே, "இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன். அதெல்லாம் விடு, ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் இத்தனை நாள் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ சொல்லலை அப்படின்னா எப்பவும் சொல்ல முடியாதுன்னு தோணுது." அப்படின்னு சொல்லிட்டு சேர்னு கையை பிடிச்சி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகோட அப்பா வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு கார்த்திகா வந்ததுக்கப்புறமா, "எங்கே போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து போட்டு செமையாக அடிச்சுட்டு, "அந்த பையன் கூட பேசிட்டு வரேன் நீனு." அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது அடிக்கிறாங்க. கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி தாங்க முடியாமல், "இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அடிக்க ஆரம்பித்தோடனே வீட்டை விட்டு ஓடி நம்ம சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிலா வீட்டில் இருக்காங்க. "மாமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். "இல்லை, நான் அண்ணன் வெளில போயிட்டாங்க வேலைக்கு." அப்படின்னோடனே, "நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை. எனக்கு மாமா தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட அழறாங்க. "என்ன சொல்கிறீங்க கார்த்திகா, என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே நடந்த எல்லாத்தையுமே வந்து நிலக்கிட்ட சொல்கிறாங்க. "உங்களுக்கு நிஜமாவே இது வந்து ஓகேவா? நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து மிரட்டுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எங்கள் சேர்னனோட வாழ்க்கை." அப்படின்னோடனே, "இல்லை, நான் எப்போவுமே போக மாட்டேன். எனக்கு சேரன் மாமா தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.